கந்தர் அனுபூதி பாடல் 16. பேராசை எனும் பணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரமுது சூர்பட வேலறியும் சூராசுரலோக துரந்தரனே. பேராசை எனும் பெரிய நீண்டு கொண்டே செல்லும் பிணியில் பிணிபட்டு நோயால் கஷ்டப்பட்டு ஓரா வினையேன் சிந்திக்கத் தெரியாத தீவினைகளை உடைய அடியேன் உழலத்தகுமோ சுழலுதல் தகுதியாகுமோ. வீரா வீரனே முதுசூர்பட முதுமையான சூரபத்மனை கிளைகள் அழியும்படி, கிளைகள் என்ற சுற்றம், வேலெறியும் சூரா வேலாயுதத்தை செலுத்தின தீரனே வீரனே சுரலோக துரந்தரனே தேவலோகத்தை காத்தவனே. சூரரில் முதல்வனாகிய சூரபத்மன் அழிய வேலாயுதத்தை பிரயோகம் செய்த வீராதி வீர தீரனே தேவலோக காவலனே. வளர்ந்து கொண்டே போகும் ஆசையெனும் நோயால் கட்டப்பட்டு ஆராய்ந்து அறிய திறனில்லாத அடியேன் கலங்குதல் நியாயமோ. பேராசையையே தனது உருவமாக கொண்டவன் சூரபத்மன் 1008 அன்னங்களையும் 108 யுகங்களையும் அரசாண்டு மனத்திருப்தி அடையாமல் தேவலோகத்தை தனது வசப்படுத்தி தேவர்களை சிறையிலிட்டதன் மூலம் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டான். உடல் நோயை விட கொடிதானது பிறவி நோய். இந்த பிறவி நோய் காரணம் ஆசைகள். ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் முயற்சிகளே வினைகளாக அமைந்து விடுகின்றன. ஆசை எனும் நோயால் கட்டப்பட்டு அடியேன் கலங்குதல் நியாயமோ. வேலாயுதனே இதிலிருந்து என்னை விடுவித்து காத்தருள வர வேண்டும். கந்தர் அனுபூதி பாடல் 17. யாமோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. யாம் ஓதிய கல்வியும் நாம் கற்று உணர்ந்த கல்வி அறிவும் அறிவும் நமக்கு இயற்கையாகவே அமைந்த உண்மையான அறிவும் தாமே பெற தாமே திரும்பப் பெற வேண்டி வேலவர் தந்ததனால் வேலாயுதக் கடவுள் நமக்கு கொடுத்ததினால் பூமேல் இப்பூமியில் மயல் போய் நீங்கள் மயக்கங்களை விட்டு வெளியேறி அற மெய்ப்புணர்வீர் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைப்பிடித்து வாழும் உத்தம சீலர்களே. இனி மேல் நடவீர் நடவீர் நம்மை அவனுக்கு அர்ப்பணித்து அவனுடைய புகழை சொல்லி சொல்லி பாடுங்கள். நாம் கற்ற கல்வியும் நம்மிடம் இயல்பாகவே அமைந்த மெஞ்ஞானமும் தாமே திரும்பப் பெற முருகப்பெருமான் கொடுத்து அருள் செய்ததால் அதற்கு கைமாறாக அவனுக்கு நமது புலமையை அர்ப்பணம் செய்ய வேண்டும். செல்வச் செருக்கை விட கல்விச் செருக்கு கொடியது. இறைவனின் திருவருளினால் அறிவு வாய்க்க பெற்றேன் என்கிற உண்மையை உணர்ந்ததால் கல்விச் செருக்கு வராது. தாமே கிடைத்த கல்வி அறிவும் ஞானமும் குகனர்களால் கிடைத்தவை என்று உணர்ந்து உலகப்பற்றிலிருந்து விடுபட்டு தர்மம் சத்தியம் என்ற ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கும் உத்தம சீலர்கள் செய்ய வேண்டியது இன்னொன்று உண்டு. அது முருகப்பெருமானின் திருநாமங்களை மைந்தா குமாரா என ஆர்ப்பூய மறவாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுவே அவர்கள் கடைப்பிடித்த சத்திய தர்ம வாழ்விற்கு நற்பயனை தரும் வழியாகும். கந்தர் அனுபூதி பாடல் 18. உதியா மரியா உணரா மறவா விதிமாலறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயாமராவதிகாவல சூர பயங்கரனே. உதியா பிறப்பில்லாதவனும் மரியா இறப்பில்லாதவனும் உணரா நினைப்பில்லாதவனும் மறவா மறதி இல்லாதவனும் விதிமால் அறியா பிரம்மனும் திருமாலும் தேடி காண முடியாதவனும் விமலன் மலமில்லாதவனாகிய சிவபெருமானின் புதல்வா குமாரனே அதிகா எல்லாவற்றிற்கும் மேலானவனே அனகா பாவம் இல்லாதவனே அபயா பயம் இல்லாதவனே அமராவதி காவலா தேவலோக ரட்சகனே சூர பயங்கரனே ராட்சசர்களுக்கு பயங்கரமானவனே. இறப்பு பிறப்பில்லாத நினைப்பும் மறப்பும் இல்லாத பிரம்மனும் திருமாலும் தேடி காண முடியாத இயற்கையாகவே மலங்களில் நின்று நீங்கிய சிவபெருமானின் குமாரனே ஒப்புயர்வற்ற மேன்மையேற்றம் பொலிவு இவைகளை உடையவனே பாவமற்றவனே எல்லா உலகங்களும் சரணடையும்படியான மேன்மையான குணமுடையவனே தேவலோக ரட்சகனே அசுரர்களுக்கு அச்சத்தை விளைவித்தவனே என்று அவன் புகழ் பாடிக்கொண்டே இருக்க முடியும். கந்தர் அனுபூதி பாடல் 19. வடிவம் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே.
வடிவும் உடல் அழகும் தனமும் செல்வங்களும் மெனமும் நல்ல மனமும் குணமும் நல்ல குணநலங்களும் குடியும் பிறந்த வம்ச பரம்பரையின் பெருமையும் குலமும் பிறந்த குலத்தின் பெருமையையும் குடி போகியவா நீங்கி விடுகின்றன. இது பெரும் வியப்பே. அடி அந்தமிலா முதலும் முடிவு இல்லாதவனே, அயில் வேலரசே, கூரிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய அரசனே, மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே, வறுமை என்கிற ஒரு பாவி வந்து சேர்ந்து விட்டாள். அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாத வேலாயுத பெருமானே, வறுமை என்கிற பாவி பிடித்து விட்டால் ஒருவனுடைய அழகு, சமூகத்தில் அவன் கொண்டிருக்கும் உயர்நிலைமை, நல்லொழுக்கம், பரம்பரை கௌரவம் நீங்கி விடுகின்றன. இதென்ன ஆச்சரியம்! அருணகிரிநாதர் நல்ல குடியிலும் நல்ல குலத்திலும் பிறந்து சிறந்த குணவானாக திகழ்ந்த போதிலும் விலைமாதர் பழக்கத்தினாலும் வேறு பல தீய பழக்கத்திற்கு மாறாக கொடிய வறுமை எய்தினர். வறுமையாகிய தீயின் மேற்கிடந்து நெளிய நீள்புழுவாயினேற் கிறங்கி அருள்வாயே என்று பாடுகிறார். புலி வேட்டைக்குள் வரும் பசுவைப் போல மிடியாட்பட்ட பாடு ஒரு கதையை பாரினில் யாருக்கு சொல்வேனினி. தான் பட்ட கஷ்டத்தை எப்படி என்று சொல்லி இந்த பாடலை சொல்கிறார். வறுமை வந்தால் மேனி அழகு குறையுது, சமூகத்தில் வைத்து வந்த அந்தஸ்து நீங்குது, எல்லாமே இழந்து போகுது. வறுமை என்ற நோயை நீக்கிக் கொள்றதுக்கு மனம் தீய வழியில் செல்ல நாடுது. அதனால் நல்ல குணம் போய் கெட்ட குணம் ஏற்படுது. அனைவரும் பரிகசிக்கும்படியாக மானம் காற்றில் பறந்து போகுது. எனவே வறுமையை நீக்கி அருள் புரியென்று இறைஞ்சி பாடுகிறார் அருணகிரிநாதர். நமது வறுமையை நீங்கள் இந்த பாடலை தொடர்ந்து படிக்கும்போது எல்லாமே நற்பயன்களாய் அமையும். முருகப்பெருமானின் அருள் பூரணமாக கிடைக்கும். கந்தர் அனுபூதி பாடல் 20. முருகனிடம் உபதேசம் பெற. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா, விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடைவதற்கு அரிது ஆகிய உண்மையான பொருளான இறைவனே, அடியேனாகிய நான் உரிதா உபதேசம் உணர்த்தியவா, தகுதி உடையவனாகும்படி உபதேசம் செய்து உணர்த்திய இறைவனே, அருளிய தரம் ஆச்சரியமானது. விரிதாரண விரிந்து பரந்த உறுதியான உள்ளம் கொண்டவனே, விக்கிரம மிகுந்த வலிமை உடையவனே, வேள் எல்லோராலும் விரும்பப்படுகின்றவனே, இமையோர் புரி தாரக தேவர்கள் விரும்பும் தாரக மந்திரமான பிரணவ பொருளே, விண்ணுலகோரை காத்த தேவ சேனாதிபதியே, நாகபுரந்தரனே, தேவலோகத்தை தாங்குபவரே. அதாவது எங்கும் விரிந்து எதையும் தாங்கும் பொறுப்பையுடைய பராக்கிரமசாலியே, தேவர்கள் சதா தியானம் செய்யும் பிரணவஸ்வரூபியே, விண்ணுலகத்தை காப்பவனே, கிடைப்பதற்கு அரிதான மெய்யுணர்வாகிய சிவஞானத்தை அடியேனுக்கு உரியபடி ஆகும்படி எனக்கு உபதேசம் செய்த பெருமையை என்னென்று சொல்வது என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். குரு அருளின்றி ஞானம் கிட்டாது. அருணகிரிநாதர் போன்ற அவதார புருஷர்களுக்கே இறைவன் குருவாக வந்து உபதேசம் செய்கிறான். அந்த உபதேசத்தினை நாமும் பெறுவதற்கு தினமும் இந்த பாடலை பாடி குருவாக முருகப்பெருமானை அடைந்து உபதேசம் பெறுவோமாக.